முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னியோட மாடி தோட்ட தொகுப்பில் வந்து பார்த்தோன்னா சிக்கு சப்போட்டான்ற செடியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்போட்டா செடி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கண்டெய்னர் இருந்தாவே போதும். எய்தர் உங்கள் வீட்டில் க்ரோ பேக் இருந்ததுன்னா க்ரோ பேக் ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 20 லிட்டர்ஸ் கேன், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 50 லிட்டர்ஸ் கேன்லேயே வந்து இந்த செடியை வந்து வச்சு வளர்க்கலாம். ஒரு சின்ன சாப்லிங்காகவே வந்து வச்சு வளர்க்கலாம். இந்த சாப்லிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செடியிலேருந்து அதை வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்து வச்சு வளர்க்குற செடி. ஸோ அதனால தான் வந்து மாடி தோட்டத்தில் பெரிய மரத்தையும் வந்து நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வந்து வளர்க்க முடியும். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சப்போட்டா செடியில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரூட்டில் இருக்க நியூட்ரிஷனல் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இதிலேருந்து நம்ம எடுக்கிற ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரூட்டை நம்ம வந்து எய்தர் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வந்து வாஷ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அவங்க அப்படி சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஜூஸாகவும் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த சப்போட்டா பழங்கள் வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்க சுகர் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா நேச்சுரலாக இருக்க ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இயற்கை முறையிலே வந்து கடவுள் வந்து அந்த பழத்திலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த சப்போட்டா பழங்களை வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளோட உணவில் வந்து சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால நம்மளோட போன்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு லைக் அஜீர்ண கோளாறு, அப்படி இல்லைன்னா அல்சர் இருக்கவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்துனே வந்து சொல்லலாம். நல்ல அந்த புண்ணு எல்லாத்தையும் வந்து நல்லாவே ஆற்றும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைக் டயரியாலாம் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து லூஸ் மோஷன் டயரியாலாம் வர டைம் பீரியடில் வந்து நம்ம இந்த சப்போட்டா ஜூஸஸை எடுத்தோன்னா நம்ம வயிற்றுக்கு வந்து நல்ல ஒரு சூத்னிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து உடனே வந்து ரிசால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இந்த லாங் டிரைவர்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய எனர்ஜி ட்ரிங்க்னு வந்து பார்த்தோன்னா சிம்பிளுங்க, சப்போட்டா தான். ஸோ இந்த சப்போட்டாவை வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அண்ட் இவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இக்னோர் பண்ணிகிட்டே வரும். அண்ட் அந்த பழங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்லேயும் வந்து குவிஞ்சு கிடக்குதுங்க. பட் ஆனால் நம்ம தான் வந்து அதை வந்து சட்டையே வந்து பண்ண மாட்டோம். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இதே மாதிரி வந்து சப்போட்டா வந்து ஈஸியாகவே வந்து வளர்க்கலாம். நான் சொன்ன டிப்ஸே எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே இயற்கை முறையில் நம்ம மாடி தோட்டத்திலே நல்ல ஒரு சப்போட்டா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இந்த செடியை வந்து வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் இருந்தாவே போதும். அண்ட் வந்து இதுக்கு சன்லைட் வந்து ரொம்ப முக்கியங்க. சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் சூரிய ஒளி வந்து தேவை. ரெண்டாவது வந்து உரங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தொழு உரமோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரமோ வந்து கொடுக்கலாம். பூ பூக்கிற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு வந்து பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர்ஸை வந்து கொடுக்கலாம். அது இயற்கை முறையில் எப்படி கொடுக்கலான்னா, நம்ம சாப்பிட்டு வீட்டில் தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா வாழைப்பழ தோல். ஸோ இந்த வாழைப்பழ தோலை வந்து 2 ஆஸ்பெக்டில் வந்து நம்மளோட செடிக்கு வந்து கொடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு வந்து பொட்டாசியம், அது இல்லாமல் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் 2 சத்துமே வந்து செடிக்கு வந்து போய் சேரும். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் எப்படி கொடுக்கலான்னா, வாழைப்பழ தோலை வந்து நல்லா ட்ரை பண்ணி பவுடராக்கி நம்ம மண்ணில் சேர்க்கும் போது செடிக்கு வந்து அதே ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா செடி பூ பூக்கிற தருணத்தில் இதை வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தாவே செடிகளில் வைக்கிற பூ எல்லாமே வந்து பழங்களாக வந்து மாறும். சம்மர் சீசனாக இருந்ததுன்னா டெய்லி நம்ம தண்ணி ஊற்றலாம். மீதி இருக்க நாளைக்கெல்லாம் எல்லா நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஒன்ஸ் மட்டும் நம்ம வாட்டர் பண்ணால் போதும். அண்ட் வந்து பார்த்தோன்னா இது எப்போ எந்த சீசனில் இந்த சப்போட்டா செடிகள் வந்து காய்க்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜான்வரி டு மார்ச் சொல்லலாம். அடுத்த செகண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு நவம்பர், இந்த டைம் பீரியடில் ஒரு 2 ஹார்வெஸ்ட் நம்மளால் சப்போட்டா செடியிலேருந்து எடுக்க முடியும். நீங்களும் வந்து இதே மாதிரி சப்போட்டா செடி உங்கள் மாடி தோட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான இயற்கை முறையிலே வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த சப்போட்டா மரத்தை வந்து வளர்க்க முடியும். வளர்த்து அதில் இருக்க பழங்களை வந்து நீங்கள் இயற்கை முறையில் ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சாப்பிடும் போது உங்களுக்கான எல்லா என்ன சொல்கிறது, அதை வந்து எது கூடயுமே வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்க. அந்தளவு நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி ப்ளஸ் நல்ல ஒரு ஆரோக்கியமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சப்போட்டா செடி வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 20 லிட்டர்ஸ்
பிளாஸ்டிக் கேனில் வைக்கிறோன்னா வந்து பார்த்தோன்னா அந்த கேனுக்கு தகுந்த சைஸ்க்கு தான் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 லிட்டர்ஸ் கேனில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ கிடைக்கும். இதே வந்து ஒரு 50 லிட்டர் கேனில் வைக்கிறீங்கன்னா நம்ம ஒரு செடியிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோ வரையும் கூட நம்ம நல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இது மாதிரியான இயற்கை முறையில் நம்ம இந்த சப்போட்டா செடி வளர்க்கும் போது நம்மளுக்கு பயமே வேண்டாம். ஏன்னா நம்ம முழுக்க அதுக்கு வந்து இயற்கை உரங்களை வந்து நம்ம ஊட்டி தான் அந்த செடியவே வந்து வளர்க்குறோம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லா பழங்களும் வந்து கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அண்ட் நிறைய வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ரைப்னிங் ஏஜென்ட்டை வச்சு தான் வந்து பழுக்க வைக்கிறாங்க. அது நம்ம டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் வந்து இந்த செடிகளை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இன்னியோட மாடி தோட்ட தொகுப்பில் இந்த சப்போட்டா செடியோட வளர்ப்பு முறை அண்ட் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு மாடித்தோட்ட தொகுப்பில் இன்னொரு செடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.